போதே அவன் எப்படின்னா அவர் பேசிகிட்டு இருப்பாரு நம்ம பிரதீப் ப்ரோ. பிரதீப் ப்ரோ பேசிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு அவன் கூட நான் வந்துட்டு க்ளோஸாக இருந்ததோட நான் அவன் கூட இருக்கும்போது நான் சண்டை போட்டது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயராமன் சொல்லியிருப்பாங்க. அது வேணால் உண்மை தான். சொல்லப்போனால் அவங்க நிறையா சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அப்போதைக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மேலே அந்த டைமில் நானும் அவங்களுக்கு உரிமை குரல் தூக்குனேன்னா அது தப்பு. ஏன்னா அது வந்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி இருந்திருக்கணும். அண்ட் அவங்க தூக்குனதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அது இல்லாமல் இன்னும் நிறையா இது சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு வந்து நான் ரீசன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயராமன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்னன்னா நம்ம நைட் டைம் வந்துட்டு உட்காந்து சீக்கிரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சரி, சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அண்டு மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. பட் நைட் டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பூர்ணிமா, மாயா டீம், மாயா ஸ்குவாட், சொல்லப்போனால் மாயா ஸ்குவாட், மாயா சொம்பு தூக்கிகள், மாயா மெண்டல்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அண்ட் நான் இப்போ மாயா டீம்னு சொல்லிக்கிறேன். அண்ட் மாயா டீம் வந்துட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கோபமாவாங்க. அண்டு நானும் இதுக்கு பதிலடி கொடுக்கணுன்ட்டு நம்ம தலைவன் அப்போ நைட் காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு. அண்ட் அதைத்தான் நம்ம விசித்ரா மேமும் சொல்கிறாங்க. இது மாதிரி அவன் வந்துட்டு நைட்டு சீக்கிரம் தூங்குவான், காலைல சீக்கிரமே எந்திரிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி. நானும் அவங்க கூட எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் எப்படின்னா அவன்கிட்ட வந்துட்டு எல்லாருமே பேசுறதுக்கு பயப்படுவாங்க. நான் மட்டும்தான் அவன் பேசுறதுக்கு பயப்பட மாட்டேன். என்ன காரணம்னா அவன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வேகத்தில் பேசுவான். அண்ட் கோவத்துலேயும் பேசுகிற மாதிரி பேசுவான். ஆனால் கோவத்தில் பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ராமன் சொல்லுவாங்க. அண்ட் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட், எப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கும். அவன் வந்துட்டு பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாயா விசித்ரா சொல்கிற தப்பெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் மாயா வந்துட்டு நம்ம மாயாட்ட வந்துட்டு நம்ம விசித்ராமன் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இப்படிலாம் தப்பு பண்ணுற, இப்படிலாம் இது பண்ணுற, பிரதீப்பை பற்றி ரொம்ப நோஸ் கட் பண்ணுற, அதெல்லாம் சொல்லவே கூடாது. சொன்னாலும் நீ வந்துட்டு அதெல்லாம் ஒரு கோவத்தில் தான் சொல்கிறாங்கன்னு தான் நீ எடுத்துக்கணும். நீ எல்லாருமே இங்கே கோவத்தில் தான் பேசியிருக்காங்க. ஒரு கேமுக்காண்டி தான் பேச ஒழிச்சு உனக்கு அட்டாக் பண்ணுங்கிறக்காண்டி பேசலை அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ராமன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்துட்டு எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட்டையும் நம்ம விசித்ராமன் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்டு அப்போ என்கிட்ட பேசின ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்துட்டு ஒழுங்காகவே பேசலை. என்ன எதனால பேசலைன்னா நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நான் ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவன் வந்துட்டு நான் மாயா கூட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாயா என்னென்ன வேலை பண்ணியிருக்கு பாருங்க. லாஸ்ட் டைமில் விசித்ராமன் கூட இருந்தே இவளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகும். அண்ட் நைட்லாம் உட்காந்து மாயா பண்ணதுக்கு நைட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பிரதீப் ப்ரோ. அண்ட் நைட்லாம் தூக்கம் வந்துட்டு நடுவில் எந்திரிச்சுவாங்க. சொல்லப்போனால் நடுவில் எந்திரிச்சு புக்கு படிப்பாங்க தூக்கம் வரலன்ட்டு. அதை தான் இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு நைட் டைம்லாம் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோ கேமரா இருக்குது. ஆனால் பிக் பாஸ் அடுத்த வருஷம் இருக்கணும். ஆனால் சொல்கிறது எல்லாமே அவங்க, ஆனால் மாயா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக. மாயா சொல்கிறது தான் இதான் அதான். ஐயோ என்னங்கடா விட்ட போட்டீங்க, தாங்க முடியலடா. அண்டு எனக்கு என்ன டவுட்னா, இப்போ உரிமை குரல் தூக்குனாங்க, இவ்வளோ கேமரா இருந்து இவ்வளோ இவ்வளோ எல்லாருமே பார்த்துட்டு ரிவ்யூவர்ஸு அண்டு வியூஸு அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஏன் உமன் சேஃப்டி இல்லைன்னு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்தது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு இன்டர்வியூவில் ஃபுல்லாக உங்களை பேரை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நோஸ் கட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, பாத்ரூம் லாக்கு வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்திருப்பாங்க, பாத்ரூம் போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாத்ரூம் லாக் இருந்தால் தான் மூடுறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிக் பாஸ்ட்டை. வந்துட்டு எதுவுமே ஏற்றுக்கல. அண்டு பிக் பாஸ் சரி பண்ணி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது சொல்லப்போனால். அண்டு சரி பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே ஏன். அண்ட் என்னன்னா விசித்ரா மேம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி மாயாட்ட வந்துட்டு பிக் பாஸ்ட்டை சொல்லியிருப்பாங்க பாத்ரூம் லாக் போடுங்க அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு பிரதீப் ப்ரோ வந்துட்டு சொல்லுவாப்புல, அப்பயே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் என்ன சூழ்ச்சி பண்ணுற இதுக்கு தான் அவங்க மாற்றாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உரிமை குரல் தூக்குனப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க. தரமாக செஞ்சுட்டாங்க ஆனால் பிரதீப்பை. ஸோ ஏன்னா அது உண்மையாக தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க விசித்ரா மேம், மெயினே அங்கே உள்ள சேஃப்டிங்கிறதே பாத்ரூம் லாக் தான். அந்த பாத்ரூம் லாக்கே இவங்க சரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது என்னத்துக்கு இவங்க எதுக்கு இதை வச்சு நடத்தணும், எதுக்கு இது பண்ணணும். அதுவும் உங்கள் பிரதீப் ப்ரோ போகிறத மட்டும் எல்லாருமே அப்படியே நோட் பண்ணி சொல்கிற மாதிரி வேறு யாருமே பாத்ரூம் விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு அவங்க பாத்ரூம் போகும்போது அவங்க வந்துட்டு வெளியில் இருந்துட்டு எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்டு அது வந்துட்டு எப்படின்னா, நான் பாத்ரூம் போகிறேன், நீங்கள் யாரும் வராங்க, நான் குளிக்க போகிறேன் யாரும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு
பிரதீப் ப்ரோ வந்துட்டு ஒன் பாத்ரூம் தான் போனேன். ஒன் பாத்ரூம் போகும்போது நான் நின்றுட்டு தான் அடித்தேன், அது வந்துட்டு கதை மூடிட்டு தான் அவங்க திறக்கும் போது தான் திறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மை தானே, நீ திறந்தனால தானே திறந்துச்சு. ஸோ இவங்க சொல்கிற கருத்தெல்லாம் சத்தியமாகவே ஏற்றுக்க முடியல. இல்லை இதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்கிறதே சத்தியமாக ஏற்றுக்க முடியல. இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களே வச்சு ஒரு ரீசனாகவே இவங்க பண்ணல. அடுத்து வந்துட்டு பிரதீப் ப்ரோ, ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிரதீப் ப்ரோவை யார் யார் உரிமை குரல் தூணாயோ எல்லாத்துமே அட்டாக் நடந்துச்சு, நம்ம எல்லாருமே தெரியும். அண்ட் அது இதுன்னு நம்ம சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், கிளி நம்ம பசங்க கிளி செஞ்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். என்னை தான் சேர்த்து சொல்லப்போனால் நானும் பிரதீப் ப்ரோ ஃபேன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப் ப்ரோ வந்துட்டு சொல்லியிருப்பாரு, நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, பிரதீப் ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு பண்ணவங்க எல்லாருமே அட்டாக் நடந்துருச்சு, அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸும் சரி இவங்க யாரும் சரி அட்டாக் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஜோவிகாவுக்கும் உங்களுக்கு ஃபைட் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் பேசலை, நான் வெளில வந்ததுக்கப்புறம் நான் வீடியோலாம் பார்த்தேன், அவங்க அம்மா பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கீழ்த்தனமான வேலை, கேவலமான வேலை அப்படின்ட்டு ஒரு சென்ஸே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.